பாவூர் சத்திரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வெண்ணிமலை ஸ்ரீ முருகன் கோவிலில் மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் பிரம்மாண்ட பறவை காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோவிலான வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ வெண்ணிமலை முருகன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் 11 நாட்கள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவானது தினமும் ஒவ்வொரு சமுதாயத்தின் சார்பில் மண்டகப்படி நடத்தப்பட்டது. இதில் மதியம் மற்றும் இரவு நேரங்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக 10ஆம் திருநாளை முன்னிட்டு பாவூர் சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் மயில் காவடி, நாகக்காவடி, பிரம்மாண்ட பறவை காவடி உள்ளிட்ட பல்வேறு வகையான காவடிகளை சுமந்தும் வந்தனர். அவர்களிடம் பக்தர்கள் மாலை செலுத்தி திருநீர் பெற்றுக் கொண்டனர். பாவூர் சத்திரத்தில் நடைபெற்ற இந்த பால்குட ஊர்வலத்தின் காரணமாக நெல்லை தென்காசி 4 வழிச்சாலையில் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டதால் ஆலங்குளம் டிஎஸ்பி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் திருவிழா நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.